அன்பான கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கும் பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய வகையில் இருக்கார். மார்ச் 29 பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதுவும் நண்பர்கள், வாழ்க்கை துணை, புதுசாக கல்யாணம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். ஸோ மே மாதத்துலேருந்து கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. கடனை வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கல்யாணம் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் வாங்கின கடன் அப்படியே நிற்கும். அதனால் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தால் ஒன்றா ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு முயற்சி எடுங்க, இல்லாட்டி மேல் படிப்புக்கு முயற்சி எடுங்க, இல்லாட்டி உங்களுடைய வியாபாரத்திற்காக புதிய தொழில் முதலீட்டுக்காக வாங்கணுமே தவிர நீங்கள் கடனை வாங்கி வீட்டு செலவு பண்ணுறது, கடனை வாங்கி வீட்டுக்கு பொருள் வாங்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி 5ஆம் வீட்டதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் இருக்கார். நீச்சஸ்தானமாக இருந்தாலும் வருஷ ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி 1, 2 ஆகிய நாட்களில் சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அந்த 2ஆம் இடத்து சனி பார்வை விலகிறதுனாலேயே குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை என் மனைவி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டா சார், சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் திரும்பி குடும்பத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டு இது. ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். நீங்கள் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் சார். ஜனவரியில் ஆரம்பித்ததுன்னா கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர் வரைக்கும் இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. கடைசி மாதமும் கெட்டது கிடையாது, நல்லது தான். கொஞ்சம் உங்களை வந்து எப்படி பூமி வந்து தன்னை உடம்பு அசைச்சிக்கிற மாதிரி பூகம்பம் வருமோ அது மாதிரி அந்த டைமில் உங்களை அசைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும், உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இத்தனை நாளாக வழக்கு எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை கூப்பிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, உங்கள் வாழ்க்கை துணையோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க, வழக்கு தொடுத்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பிறகட்டும் எப்படி மாறிதுன்னு தெரியாது. யார் உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அது எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது.